ஓம் ஸ்ரீமத்யேகோதாய நமஹ. அடுத்ததாக 30வது பாசுரம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுணமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். கர்க்கடே பூர்வபகுன்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். கருடாய நமஸ்துभ्यं நமஸ்தே பக்ஷிணாம் பதே நபோகமாதிராஜாய சுபர்ணாய நமோ நமः. ராமானுஜபதாம்போஜ சம்ஸ்கிருதம் குணவாரிதம் தயாபாலமுனிம் வந்தே வேதாந்தபரிநிஷ்டிதம். ஸ்ரீகௌசிகான்வயசுதாம் புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடார்யபதபங்கஜபங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணபர்யதனூஜம் ததவாப்தபோதம் ஸ்ரீராகவார்ய குருவன்வஹமாஸ்ரயாமி. இதமாக வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேடையாள் சென்றிரஞ்சி அங்க பறைகொண்ட வாத்தை அணிபுதுவை பங்கமலத் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமையோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்பத்து இன்புருகரம்பாவாய். சாஸ்திரோக்தமாக எல்லா விஷயங்களும் சொல்லப்படி எல்லோரும் ஒன்று கூடி எல்லோரும் எம்பெருமானுடைய பேரடிமைக்கு ஆப்தர்களாயிருந்து எல்லாம் பெற வேண்டும் என்று இதுவரைந்தும் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது 30வது பாசுரம். வங்கக்கடல் கடைந்த. பொதுவாக சொல்லும்போது தேவாசுர யுத்தத்தில் அசுரர்களின் மாயையை கண்டு தேவர்களால் தாங்க முடியவில்லை. எம்பெருமானிடம் சென்று தெரிவித்தார்கள். எம்பெருமானும் அவர்களின் குறைகளை கேட்டு பார்க்கடலை கடைந்து அதில் வரும் அமுதத்தை எடுத்து அதை அருந்தினால் சாகாமை பெற்று நல்வாழ்வு வாழலாம் என்று தெரிவித்தார் என்பது ஒரு புராண வரலாறு. அவ்வளோதான். இங்கு நாம் நன்கு கவனித்தால் அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரியும். ஞான மார்க்கத்திற்கும் அஞ்ஞான மார்க்கத்திற்கும் போராட்டம். அஞ்ஞானமே ஞான மார்க்கம். அஞ்ஞானம் என்ன அப்படின்னாக்க அநாதிகாலமாக வலுவாக உள்ளதால் ஞான மார்க்கமானது முறியடிக்கப்பட்டுவிடும். இதைத்தான் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறா அப்படின்னாக்க ஸ்ரீபாஷ்யத்தில் ஆராச்சரிய வசஸ்ருதாம் உபனிஷத்துப்தாதிமத்யோத்ததாம் சம்சாராக்னி விரீபன வியவகத பிராணாத்ம சஞ்சீவினீம் பூர்வாசாரிய சுரக்ஷிதாம் பகுமதிர் வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் சுருச்சாட்சரை சுமனசோ பௌமாத் பிபந்த்வன்பகம் என்று சொல்கிறது. அதாவது உபனிஷதமாகிய அமுதக்கடலை கடைந்து அந்த வேத கடலை கடையணும். கடந்தாச்சான் கடைஞ்சி அதில் எடுக்கிறது என்ன? மாதவனை கேசவனை. அது கிடைச்சதில் என்ன கிடைச்சது நமக்கு? மாதவன். அது என்ன விசேஷமான ஒரு அந்த மாதவன் யார்? பரதத்துவம். அதுதான் நமக்கு கிடைச்சது. அவனே உபாயம், அவனே உபேயம். மாதவனின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா கேசவன். இங்கே விசேஷமாக எடுத்து சொல்கிறார். மாதவனை கேசவனை விசேஷமாக அதை சொல்லும்போது நமக்கு நன்னாவே புரியும். விதமாக எடுக்கப்பட்ட அந்த விசேஷமானது என்ன அப்படின்னாக்க திங்கள் திருமுகத்து. அப்பேற்பட்ட எம்பெருமானை உள்ளத்தில் கொண்ட ஞானிகள் மிகவும்
சௌமியமாக காணப்படுவார்கள். பவதி சௌமிய ரூபா அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. இதுதான் திங்கள் திருமுக முகமண்டலத்தோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார்? இளையார், இந்த ஞானிகள். நல்ல ஒரு ஆத்ம குணத்தில் நமக்கு என்ன கிடைச்சது? இந்த எம்பெருமானுடைய பிரகாசம் காணப்பட்டது. அதாவது அவர்கள் எப்படி மூஞ்சி பார்த்தா அப்படியே சந்தோஷமான ஒரு ஞானமாக தெரிகிறது. சென்றிரங்கி அப்படின்னு, சென்றிரங்கி அப்படின்னா எம்பெருமான் நம்ம அனுகிரகம் பண்ணுங்கிறது கிடையாது. நாமே நேர போய் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் இடம் பெற்று கொண்டோம். எப்படி? பறை கொண்ட வார்த்தை பேர்பட்ட எம்பெருமானை அடைந்து நாமே சென்று அவன் உள்ளத்தில் புகுந்து விட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வேற என்ன வேணும்? நமக்கு உலகத்தில் ஒன்றுமே தேவையில்லை. இந்த விஷயத்தை நமக்கு யார் சொல்கிறா? அணிபுகை பைங்கமலத்தண்டர்கள் பட்டபிரான் கோதை சொன்ன. பூலோகத்தில் அணிபுதுவை பைங்கமலர் எப்படி பூமிக்கே அலங்காரமாக திகழ்வது ஸ்ரீவில்லிபுத்தூர். இதை அணிபுதுவை அப்படிங்கிற இதில் நமக்கு விசேஷமாக என்ன? பொதுவாக ஆண்டாள் சொல்லும் போதெல்லாம் என்ன அப்படின்னாக்க விஷ்ணுச்சத்தான் கோதை, பட்டர்பிரான் கோதை, இப்படி எல்லாருக்கும் விசேஷமாக தாப்பனாருக்கு விசேஷத்தை எடுத்து சொல்லுவார். இந்த பட்டர்பிரான் யார் அப்படின்னாக்க பாட்டியனுடைய தாப்பனார். அது தனியாக ஏற்றன்னு சொல்கிறார். அவர் எப்படி இருக்கார்? பரம பாகவதர், விஷ்ணு சித்தன், எப்போதும் எம்பெருமானையே மனதில் உடையவர். தாமரை மணி அணிஞ்சிருக்கார், திருபமணியும் கழுத்தில் அணிந்துள்ளிருக்கிறார். வேத சாஸ்திரங்களில் பராங்கதராக இருக்கிறார், ஞானியமாக இருக்கிறார். அவர் யார்? பட்டர்பிரான். அவருடைய குழந்தை கோதை. சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே. அதாவது சங்கம் போற்றும்படியான ஒரு தமிழ் மாலை. இதை சுவாமி ராஜன் சொல்வது என்ன சொல்றார்? 5 அறியாத மாடிரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படி ஒரு விசேஷமான ஒரு தமிழ் மாலை. இதை எல்லோரும் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்கிறார். 30 தப்பாமே. என்ன அப்படின்னாக்கா ஒரு பாட்டு விடாமல் க்ளீனாக சொல்லணும். அண்ணா சொல்லுங்கோ. இப்படி மிகமாக விசேஷமாக சொல்லிட்டு வந்தால் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் முதல் பாசத்தில் பார்மேனி செங்கன் சொன்னார். இப்போ செங்கண் திருமுகத்து ஒரே சீராக பேசிட்டு இருக்க. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த விதமான ஒரு நான் எம்பெருமான நான் சரணாகதி அழைச்சிட்டோன்னா இங்கே இல்லை, இங்கு சென்றாலும் எங்கும் திருவருள் பத்து. நம்ம எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவனுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கூடயே இருக்கும். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தை கூட எப்படி எடுத்து அவரை எப்படி காப்பாற்றுறாலோ அதே போல் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது நாம் எங்கு சென்றாலும் நம்ம கூடையே இருந்து நம்மை காப்பாற்றும். அதனால் எல்லோரும் ஒன்று கூடி எம்பெருமானை பிரார்த்தித்து அனுகிரகம் பெற உதவி அளிக்கின்றாள். அதேபோல் எல்லோரும் ஒன்று கூடி எம்பெருமானை பாடி பறை கொண்டு நாம் எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன்.
அடியேன் திருமலை வெஞ்சுமூர் கடபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தை பற்றுச்சித்தார் யமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.